கைதட்டு வரவேற்போம், வாழ்த்தி மகிழ்வோம். பாடல்கள் புனைந்து இசை தமிழாலே பாடல்கள் புனைந்து இனிய சுரங்கள் ஜதிகள் சேர்த்து தெரியோர் சான்றோரே ஆடவர் பெண்டி இளையோரே அன்புடன் உங்களை அழைக்கின்றோம், வருக வருக வருகவே. கண்ணுக்கு காட்சிகளும் கருத்துக்கு ஏற்ற செய்திகளும் கவிமிகு முத்தமிழ் சுவையோடு கதை விருந்தார்
இந்நிகழ்வின் வரவேற்புரையை ஆற்ற மிஸ் ஜெயந்தி கோஆர்டினேட்டர் புதுச்சேரி யூத் ஹெல்ப்லைன் TYCL அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்று எங்களுடன் இந்த விழாவில் இணைந்திருக்கும் அனைவரையும் TYCL சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக எங்கள் அழைப்பை ஏற்று இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் முத்தம்மா IAS அரசு செயலர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். முனைவர் வித்யா ராம்குமார் வரதட்சணை தடுப்பு ஆலோசனை குழு தலைவர் புதுச்சேரி அரசு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். குழந்தை தலைவர் விருதுகளையும் குழந்தை நேய விருதுகளையும் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு துணை புரிந்த எங்களது நடுவர் குழுவினை சார்ந்த டாக்டர் கிறிஸ்டினா ரவி ரிசர்ச்சர் அண்ட் ஆர்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டேட்டர், மிஸ் இந்துமதி நிர்மல்குமார் சோஷியல் ஒர்க்கர் என்விரான்மெண்டலிஸ்ட், டாக்டர் செல்வி நித்யா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் RGNIYD, மிஸ்டர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் மேனேஜர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள், தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆலோசகர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் உட்படுத்துதல் என்னும் கருப்பொருளில் நிகழும் இவ்விழா உங்கள் அனைவரது மனங்களிலும் நீங்கா இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இறுதியாக இங்கு கூடியுள்ள அனைவரையும் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த குழந்தை தலைவர் விருதுகள் 2022 வழங்கும் TYCL யார், அவர்கள் இந்த சமூகத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பல கேள்விகள் உங்களிடம் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க TYCL பற்றி விரிவாற்ற யுவயாழினி அக்கா இணை இயக்குனர் TYCL அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த அரங்கில் TYCL உங்கள் எல்லார் முன்னாடியும் அறிமுகப்படுத்துறதுல. ஸோ TYCL ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் இது வந்து ஒரு 2011 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்ட் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ வந்து பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டின்னு பேர் மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இப்போது பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடுவில் இருக்கிற வாலண்டியர்ஸ் யங் பீப்புள்னால ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க ஒரு நான் ப்ராஃபிட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ 2018 யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட ஸ்பெஷல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வச்சு நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் அவங்களோட கம்யூனிட்டியில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பார்ட்டிசிபேட்டிவ், இனோவேட்டிவ், சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் மாடல்ஸ் மூலயமா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 2030 பாண்டிச்சேரியில் ஒரு 3 zeros அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயினான விஷன். ஒன்று 0 யூத் சூசைட், 0 ஆன்டி என்விரான்மெண்டல் பிஹேவியர் அண்ட் 0 வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். ஸோ இதை தான் நாங்கள் எங்களுடைய முன்னோக்காக வச்சு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கான எல்லா வருடமும் நம்ம பார்ட்னர் ஆர்கனைசேஷன் சார்ந்த குழந்தைங்களுக்கு மே மாதம் இன்க்ளூசிவ் சம்மர் கேம்ப், இது வந்து ஒரு 5 நாள் சம்மர் கேம்ப். ஸோ மற்ற குழந்தைங்க மாதிரி இன்ஸ்டிடியூஷன் கேரில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க எக்ஸ்ட்ராவாக கல்வியை தாண்டி என்ன கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அந்த நாலேஜ், அது வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை பாரம்பரிய கலையாக இருக்கலாம், இல்லை இசையாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க விருப்பப்படுற விஷயங்களை ஒரு 5 நாள் அவங்களுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு இன்க்ளூசிவான கேம்ப் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் லேப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலயமா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஸ்டெம் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஆர்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு 2 ஸ்ட்ரீம் ஆட் பண்ணி ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கரிக்குலமை நம்ம TYCLோட பார்ட்னர் ஆர்கனைசேஷன் கிட்ஸுக்கு கூடிய விரைவில் முழுக்க முழுக்க ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக, ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனாக நம்ம வந்து இதை கொடுக்கவிருக்கிறோம். அண்ட் இதை தாண்டி இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சைல்ட் லீடர் அவார்ட்ஸ், அதாவது எல்லா வருஷமும் நவம்பர் 20 சர்வதேச குழந்தைகள் உரிமை தினமா யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாள TYCLம் இந்த சைல்ட் லீடர் அவார்ட்ஸ் அப்படிங்கிற அவார்ட் ஃபங்க்ஷன் மூலியமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நாளில் நம்ம சமூகத்தில் குழந்தை உரிமைக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்க குழந்தைகளுக்கும் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க குழந்தை நேய பங்குதாரர்களுக்கும் அவங்கள அங்கீகரிக்கிறது தான் இந்த விழா. அண்ட் இது தாண்டி நம்ம பாண்டிச்சேரி யங்ஸ்டர்ஸ், ஸோ லைக் தெரிஞ்சிருக்கோம் பாண்டிச்சேரி வந்து இளையோர் தற்கொலையில்
பெரிய இடத்த வகிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தற்கொலையை தடுக்கிறதுக்காக நம்ம புதுச்சேரி யூத் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹெல்ப்லைன் மூலயமா சைக்கோ சோஷியோ எக்கனாமிக் ரூட் காசஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான சர்வீசஸை நம்ம இலவசமாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்ஸ், கரியர் கைடன்ஸ், ஜாப் அசிஸ்டன்ஸ், எஜுகேஷன் லோன் சப்போர்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட், இந்த மாதிரியான சப்போர்ட்ஸை நம்ம இந்த ஹெல்ப்லைன் மூலமா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் அதை தாண்டி நம்ம யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் 5, அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேரலான 2 days ஒர்க் ஷாப் கரிக்குலம் டெவலப் பண்ணி அதை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்று கேர்ள்ஸ் லீட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஹோலிஸ்டிக் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். அதாவது இப்போ நம்மளுடைய சமூகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப அதிகமாகவே நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பெண்களை வந்து ஒரு சிறந்த தற்காப்பாளராக மாற்றி அவங்கள ஒரு அறிவு நிறைந்த வளங்களாக இந்த சமூகத்தில் பொருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோலிஸ்டிக் செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ். ஸோ இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் என்னும்பொழுது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு உடல் ரீதியான தற்காப்பு மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. பெண்கள் வந்து அவங்கள உடல் ரீதியாக பாதுகாத்துக்கணும், மன ரீதியாக பாதுகாத்துக்கணும், அறிவு ரீதியாக பாதுகாத்துக்கணும். ஆன்லைன் மீடியா எல்லாருமே, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் எப்படி நம்மளை சேஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 8 மாடியூல்ல ஒரு ஹோலிஸ்டிக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் அதே பக்கம் ஒரு தராசுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள். ஸோ ஆண்களுக்கான ஜெண்டர் அண்ட் பாசிட்டிவ் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப். அதாவது பேசிக்கான ஒரு செக்ஸ்னா என்ன, ஜெண்டர்னா என்ன, இதுக்கான வித்தியாசங்கள்ல தொடங்கி நேர்மறையான ஆண்மை எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான ப்ராக்டிசஸை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத மையமாக்கி ஜெண்டர் அண்ட் பாசிட்டிவ் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப். ஸோ இது ரெண்டுமே பேரலான ஒர்க் ஷாப். நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போயிட்டு நம்ம இதை இலவசமாக வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் ஃபார் யூத் எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் மூலமா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இன்னும் உறுதி செய்யும் வகையில் ஒரு இலவசமான திறன் மேம்பாட்டு பயிற்சி, அதன் கீழ் வந்து நம்ம பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஃபோட்டோஷாப் கோர்சஸ் வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து 5 பேட்ச் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ 6வது பேட்ச் போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட சேர்த்து யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டாடிட்டு வர இன்டர்நேஷ்னல் யூத் டே, வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, மென்டல் ஹெல்த் டே, இந்த மாதிரியான நாளையும் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். மேலும் கம்யூனிட்டி பற்றி பார்க்கும்பொழுது நம்ம யூத் ஹெல்ப்லைனில் எப்படி தற்கொலையை தடுக்கிறதுக்கான காரணிகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சில சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோமோ, இந்த நம்மளோட ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, என்சிஆர்பி ரிப்போர்ட்லலாம் பார்க்கும்போது நம்ம பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்க்கான நீட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களால அதை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம மொபைல் மென்டல் ஹெல்த் கிளினிக் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமாக நம்மளுடைய தன்னார்வலர்கள் ஒரு சைக்காலஜிஸ்டோட வாரம் 2 முறை கிராமத்துக்கு நேரடியாக போயிட்டு அவங்களுக்கான சர்வீசஸ், இந்த யூத் ஹெல்ப்லைன் சர்வீசஸை நேரடியாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா கம்யூனிட்டி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது கூட பேரிடர் காலத்தில் ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரெக்கவரி ஒர்க்ஸில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். கோவிட்-19 காலத்துலேயுமே நம்ம தனியாக ஒரு ஐசோலேஷன் சென்டர் ரன் பண்ணி அது மூலயமா மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பயணத்தில் எங்களோட இணைந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்க உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமக்கு சைன் லாங்குவேஜ் சப்போர்ட்காக அருளப்பன் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா டிஒய்சிஎல்காக அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேடையில் உங்களுக்கு வந்து டிஒய்சிஎல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக, எதற்கு இந்த விருது வழங்கும் விழா, யாருக்கான விருது இது போன்ற கேள்விகளுக்கு விடையளித்து இந்நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்ற நந்தினி, குவாடினேட்டர், மொபைல் மென்டல் ஹெல்த் கிளினிக், டிஒய்சிஎல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த பொன்னான மாலை வேளையில் குழந்தை தலைவர் விருது விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. குடும்பம், பள்ளி மற்றும் சமூகம் ஆகியவற்றில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதில் குழந்தைகள் பெரும் பங்காற்றுகின்றன. UNCRCயில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் குழந்தைகள் இந்த சமுதாயத்தின் செல்வங்களாக கருதப்பட வேண்டும். பொதுவாக மனிதம் மற்றும் சுற்றுச்சூழல் வன்முறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் திறமைகள் குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படுகிறது. இருப்பினும் பெரும்பாலும் இந்த குழந்தைகளின் தலைமைத்துவ பண்புகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை.
இதற்கிடையில் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் காணப்படும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்த முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்நிலையில் மேற்கொண்ட பகுதிகளில் வசிக்கும் அனைவருக்கும் குழந்தை உரிமை மீதான சரியான புரிதல் தேவைப்படுகிறது. இத்தேவையை கருத்தில் கொண்டு இந்த விழா நடைபெறுகிறது. தங்கள் சமூகம், பள்ளி மற்றும் வீட்டிற்குள் நடக்கும் அநீதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் குழந்தைகளை அங்கீகரித்து ஊக்குவிப்பதற்காக குழந்தை தலைவர் விருதும், அந்த குழந்தை தலைவர்கள் உருவாக அவர்களுக்கு ஏதுவான தளங்களை அமைத்துக் கொடுக்கும் பெரியவர்களை அங்கீகரித்து ஊக்குவிக்க குழந்தை நேய விருதும் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டின் வருங்கால தூண்களான குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்கவும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் நடைபெறும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விழாவின் ஒரு பங்கான சில்ட்ரன் கிரியேட்டர்தானை பற்றி விரிவாக்க மிஸ் மோனிகா, கோஆர்டினேட்டர் சில்ட்ரன் கிரியேட்டர்தான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம் பாரத தேசம் வேற்றுமையின் ஒற்றுமை, அனைவருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று பெருமை மிக்க இந்தியனாக உங்கள் முன் பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். உரிமை அது ஆண் பெண் இருவருக்கு மட்டுமல்ல, சிற்று சிறார்களுக்கும் உரிமை கடமை உள்ளது என்பதை உணர்த்ததே நவம்பர் 20ஆம் தேதி சர்வதேச குழந்தை உரிமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை உணர்த்தவே இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் குழந்தை தலைவர் விருதுகள் 2022 இணைந்து மேலும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சில்ட்ரன் கிரியேட்டர்தான் என்னும் தனித்திறமை வெளிப்படுத்தும் போட்டிகளை நடத்தி வந்தது. இந்த போட்டியின் நோக்கமாக ஒவ்வொரு சாமானிய குழந்தையும் குழந்தை உரிமை பற்றி விழிப்புணர்வு அடைய குழந்தை தொழிலாளி, குழந்தை வன்கொடுமை என பல தலைப்பில் ஓவிய போட்டி, கவிதை போட்டி, மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி என பல போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தது. இதில் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதியை சார்ந்த குழந்தைகள் உற்சாகமாக பங்கு பெற்றனர். இதன் மூலம் பல குழந்தைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் பலவிதமான விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. குழலினிது யாழினிது என்பர் மழலை சொல் கேளாதோர், இது சரி அது தவறு என்பர் குழந்தை சட்டம் அறிந்தவர். குழந்தைகள் உரிமை கடமைகளை அறிவோம், ஊர் பார்க்க உயர்ந்து பரப்போம். நன்றி. நன்றி அக்கா. அடுத்ததாக கால விரயமின்றி நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி. முதலாவதாக எரிக் எரிக்சன் விருது. இவ்விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் பொது சுகாதாரம், உள்கட்டமைப்பு, திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற மருத்துவர் முத்தம்மா IAS அரசு செயலர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்க கிறிஸ்டியனா ரவி, ரிசர்ச்சர் அண்ட் ஆர்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டேட்டர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றியாளரின் பெயரை அறிவிக்கும்படி சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கிறோம். I think the Erik Erikson Award goes to Mr. Pratik GK. Pratik. நான் சென்னையில் இப்போ இருக்கேன். 9th grade படிக்கிறேன். கேஆர்ஆர் பப்ளிக் ஸ்கூல் பெரம்பூர்ல. நான் வந்து ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சன். நானே என்ன சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து என்னோட லைஃப் நான் இதுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்றத டெசிஷனாகவே நான் எடுத்துட்டேன். என் பேரண்ட்ஸ் எனக்கு வந்து அப்போ படிக்க தெரியாது, பட் அந்த இமேஜ் தான் பார்த்தேன். அந்த இமேஜை பார்த்து எனக்கு சயின்டிஸ்ட்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்து அப்போ உள்ள சயின்டிஸ்ட்னா ராக்கெட் பில்ட் பண்றவங்க, அவ்வளவுதான் நான் எனக்கு தெரியும். என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ, அப்புறம் ராக்கெட்ரி, சேட்டலைட் மேக்கிங். அதை தாண்டி என்னால ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது சைபர் செக்யூரிட்டி, பெனிட்ரேஷன் டெஸ்டிங், இதெல்லாம் வந்து பண்ண முடியும். என்னோட ஃபியூச்சர் கோல் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சில கம்பெனிஸ் ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையும், பிளஸ் எனக்கு அல்டிமேட் கோல் என்னன்னா நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்.
எதுக்குன்னா இப்போ நான் ஆல்ரெடி சில பேருக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்றது, ஏஐ கொஞ்சமா, ப்ரோக்ராமிங் கொஞ்சமா, அந்த மாதிரி சில பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு டேலண்ட் இருக்கு, பட் ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு யாரும் வந்து கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை. இப்போ கைட் பண்ணிருந்தாங்கன்னா மேபி நான் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வருது. பட் அவங்க கைட் பண்ணோம்னா அவங்களும் இந்த மாதிரி க்ரோ ஆவாங்க, வளருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு டீச் பண்றோம். ஸோ அல்டிமேட் கோல் என்னன்னா, அந்த மாதிரி சில பேருக்கு அவேர்னஸும் கொடுத்துட்டு என்னோட ஓன் கம்பெனி சாலட் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து என்னோட அல்டிமேட் கோல். அடுத்து நான் சப்போர்ட் பண்ற மென்டர்ஸ், அதாவது சில பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு டீச்சர்ஸ், எங்க ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைச்சது. நான் இப்பதான் லீவ் போட்டேன்னா கூட வந்து எனக்கு அந்த இதை திருப்பி ரீடீச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து ஃபுல் சப்போர்ட். அதனால இவங்க இல்லைன்னா இப்போ என்னால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. தனது சிறு வயதிலிருந்து தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ராக்கெட்ரி, கேம் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் தன் அறிவை வளர்த்துக் கொண்டு அதனை சக மாணவர்களுக்கும் கற்பித்து அவர்களின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு செயல்பட்டு வரும் திரு பிரதீக் அவர்களுக்கு எரிக் எரிக்சன் விருதினை வழங்குவதில் டிவிசிஎல் பெருமிதம் கொள்கிறது. குழுவினருடன் இணைந்து கார்த்திகேயன் ஃபவுண்டர் சிருஷ்டி ஃபவுண்டேஷன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றி பெற்ற திரு பிரதீக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் பேர் பிரதீக். சென்னையில் இருக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். 14 years old. இப்போது ஏவியில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து டெக்னாலஜியில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட். ஸோ பேசிக்காக நான் அதே ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணாமல், உங்கள் சைல்டு இப்போ இந்த மாதிரி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சொன்னால் மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுத்து அவங்க அதில் கரியர் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெட்டர் சாய்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இப்போது நான் மேபி மேக் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் இப்போ சொல்லலான் இருக்கேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நத்திங் கேன் ஹேப்பன். அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் கோவிட் டைம், என்னதான் கோவிடில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தால், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், பர்சனலாக ஃபார் மீ ஈவன் தோ சொசைட்டியில் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸும் கிடச்சிச்சு இல்லையா. ஸோ இன்டர்நெட் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். பட் நான் அந்த நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு நான் அதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் பேசிக்காக. ஸோ நல்லதில் வந்து நெட்டில் எல்லாமே இருக்குது. ஈவினிங் கிளாஸுக்கு போகணும் எதுக்கு அவசியமே இல்லை. நம்ம செல்ஃப் லேர்னர், எதுக்குமே வந்து கிளாஸ்க்கே போகாமல் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும்
கிளாஸ்க்கு போகாமல் நெட்டை வச்சு எல்லாத்தையும் படிச்சிடலாம். நான் வந்து யூடியூப், அப்புறம் சில வெப்சைட்ஸ் ரேண்டமாக கூகுளில் தேடி பார்த்து தான். கூகுள் உங்கள் ஃப்ரெண்டுன்றப்போ நீங்கள் வேற எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நானும் வந்து கூகுளில் கேட்டேன் எல்லாத்தையும், கூகுளில் இருந்து தான் படித்தேன். கூகுளில் எனக்கு இன்னொரு ஸ்கூல் மாதிரி, நான் எங்கள் ஸ்கூல்லையும் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. பட் அது ஸ்டடீஸ் வரைக்கும் அங்கே நின்றோம். இதை தாண்டி வரப்போ கூகுள் கிட்ட தான் நானும் படிப்பேன். கூகுள்லேருந்து படித்து நான் வந்து பண்ணி பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு they don't know about these things. ஸோ அவங்ககிட்ட காமிப்பேன், அவங்க சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவங்க அது எப்படி சொன்னாலும் எனக்கு அது மோட்டிவேட் ஆகிட்டு I will continue to do further activities. இன்னும் நிறைய அந்த மாதிரி பண்ணி நான் காமிப்பேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் போகுது, கேட்டால் நல்லா இருக்கு எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி பேரண்ட்ஸால் ஒரு சில்ட்ரனுக்கு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ நானும் அப்படி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் சைல்டு என்ன ஆசைப்படுறாங்களோ, டெக்னாலஜின்னு இல்லை, எது ஆசைப்பட்டாலும் நெட்டில் ஃபஸ்ட்டு படிக்க விடுங்க, நெட்டை கொடுங்க. நம்பி கொடுத்தா தான் வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ கொடுத்து உங்கள் சைல்டு எப்படி வராங்கன்னு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வருவாங்க. தேங்க்யூ. மேடையில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விருதாக குழந்தை நேய குடும்ப விருது. இவ்விருதினை திரு முத்தம்மா அவர்களோடு இணைந்து வழங்க நடுவர் குழுவை சார்ந்த மிஸ் சுமதி சேர்மன் மதர் கேர் ஃபவுண்டேஷன் அவர்களையும் இவர்களுடன் இணைந்து இவ்விருதினை வழங்க நமது பார்ட்னர் ஆர்ஜினேஷன் தோழமை குழுவை சார்ந்த மிஸ் கிறிஸ்டினா சிட்டி கோஆர்டினேட்டர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Friendly Family Award goes to Mr. Vetri Chelvan and Ms. Kalaivani. I would like to call. வணக்கம், என் பேர் வெற்றிவேலன். பாண்டிச்சேரி கார்த்திக் பேப்பர் போர்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். என் பிள்ளைங்க 2K கிட்ஸு வந்து சமுதாய விழிப்புணர்வுலாம் அக்கறை கம்மியாக இருக்குது. அதை நான் உணர்த்தணுன்றதுக்காக கொரோனா லாக்டவுன் டைமில் என் பிள்ளைகளுக்கு வந்து வச்சு நான் கொரோனா விழிப்புணர்வு வீடியோ ஒன்று பண்ணேன். ஃபஸ்ட்டு என் பையன் மட்டுமே ஒரு 6 வகையான கேரக்டரில் வீடியோவை நடித்தான். அதை பார்த்தவொடனே சிஎம் ஆஃபீஸும் கலெக்டரும் போட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் இருக்கும் இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வணக்கங்கள். இது வந்து ஒரு ஃபேமிலி அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது டிவைஎஸ்ஐ எங்களுக்கு கொடுத்து பயங்கரமாக கௌரவப்படுத்திட்டாங்க. பெரும்பாலும் லாக்டவுனில் கொரோனானாவில் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பயந்தாங்க. இவ்வளோ நாள் பசங்களை வச்சு எப்படி நம்ம வந்து அவங்கள நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறாங்கன்னாங்க. ஏன்னா மெயின் ஃபேக்டாக என்ன பண்ணாங்க, எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன். ஏன்னா ஆன்லைனில் படிக்க வேண்டியதாக இருந்தது, கையில் கண்டிப்பாக நம்ம மொபைல் ஃபோன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மொபைல் ஃபோனுனால இது மூலிமா பையன் அதை கெட்டு போயிடுவானோ அப்படின்ற பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பயம் கண்டிப்பாக இருந்தது.
எல்லாரும் என்ன நினச்சாங்க, அந்த ஆன்லைனில் படித்தாலும் பிள்ளைங்களோட படிப்புக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளைய படிக்கணும், அவன் பெரிய லெவலில் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் இதை தான் எல்லாருமே பெருசாக நம்ம லைக் பண்ணுறோமே தவிர மற்ற ஃபீல்டை பற்றி யாருமே நினைக்கிறதே கிடையாது. ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு பிள்ளை வரைஞ்ச ஒரு டிராயிங் எடுத்து வந்து காட்டுவாங்க, இன்னும் சும்மா கிரியேட்டர் திக் போட்டு விடுவாங்க, ஏமா நல்லா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம், என்ன டான்ஸ்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, டான்ஸ்லாம் ஆட தேவையில்லை அப்படின்னாங்க. அவங்களே ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை வந்து ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து படிப்பு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி மற்றது வேண்டாம், மற்ற ஃபீல்டே வேணாம், நீ படிப்பை மட்டுமே பாரு அப்படின்றாங்க. நாங்கள் அது ஸோ டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், லாக்டவுனில் நான் ஃப்ரீயாக பசங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் ஆக நான் நிறைய டைம் கிடச்சிது. அது மூலிமா நான் என்ன பண்ணேன், பசங்கள்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு நான் பண்ண பார்த்தேன். உனக்கு என்ன தெரியுமோ என்ன செய்யணும். ஆரம்பத்தில் பிகினிங் பண்ணாங்க, நான் வந்து டான்ஸ் ஆடுறேன், நான் டிராயிங் வரைகிறேன், அப்புறம் இது மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணும்போது சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம தான் கை தூக்கி கூட முடியும், நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ. நம்ம சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க. ஒரு என்கரேஜ்மெண்ட், எந்த ஒரு உலகத்தில் எந்த பிள்ளையாக இருந்தாலும் நாம் கொடுக்குற சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிலைநிலை கொண்டு போய் விடும். அதை ஒரு பாச பேரண்ட்டாக நாங்கள் செஞ்சோம், அதை அவங்க புரிஞ்சிட்டாங்க. அவங்க பண்ண எல்லா விஷயமே சப்போர்ட் பண்ணோம். கோவிட் டைமில் வந்து நாங்கள் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஏதாவது பண்ணுவோம், நம்மளுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பண்ணணும், நம்மளுக்கு அப்புறம் இந்த பசங்களுக்கும் இந்த சொசைட்டியில் ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணணும் அப்படின்றக்காக பண்ணோம். ஆரம்பத்தில் பயந்தாங்க, நடிக்க தெரியாது என்னாங்க, இது வரைக்கும் எங்கள் ஃபீல்டில் எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுன்னு சொன்னோம். அவங்க பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவே பெரிய சக்ஸஸ் ஆச்சு, சிஎம் அளவு கூட்டு எங்களுக்கு கங்க்ராட் பண்ணாங்க. அண்ட் தென் செகண்ட் டைம் கோவிட் இன்ஜெக்ஷன் பற்றி யாருக்கும் அவேர்னஸ் தெரியாமல் மல்டிபிள் கேரக்டர் நிறையா போட்டு நாங்கள் பண்ணோம். பெரிய அளவுக்கு ரீச் ஆகி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் நான் மட்டுமே கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வீடியோ மட்டும் தான் எடுத்தோம். எல்லாமே என்னுடைய காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய பேரண்ட்ஸு, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இதை தவிர்த்து மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாங்கள் இந்த இடத்துல கிடையாது. நான் கடைசியாக சொல்கிறதுக்கு என்னென்னா, எல்லா பிள்ளைங்களுக்கு திறமை இருக்குது. ஆஸ் ஏ பேரண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் நிஷாந்தினி. நான் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்டிங்ன்றது வராது. எங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து கான்ஃபிடென்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க, என்னையும் என் தம்பியும். உன்னால் முடியும், இந்த கொரோனாவை கண்டு பயப்படாதீங்க, அதை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணலான்னு பண்ணோம். அதை வந்து எங்களால் மட்டும் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் இந்த அவார்டை வாங்குறோன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டு, எங்களோட ரிலேட்டிவ்ஸ், என் டேடியோட ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லாரோட சப்போர்ட்டால் தான் எங்களால் இந்த அவார்டை வாங்க முடியுது. ஸோ ஆஸ் ஏ பேரண்டான நீங்கள் உங்கள் பசங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரணும். அவங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட காட்டினாங்கன்னா ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், இன்னும் ஏதாவது நிறைய பண்ண சொல்லுங்கள். அதை வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. அது வந்து அவங்களுக்குள்ள நம்மளால் அதை முடியாதேன்னு நினச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமை வந்து போயிடும். ஸோ அது வந்து அவங்க பண்ணுறத வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், டீஎன்கரேஜ் பண்ணாதீங்க. ஆஸ் ஏ 10th ஸ்டாண்டர்ட் நான் இதை வந்து 8th பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் 8th வந்து கொரோனா வீடியோ பண்ண ஆரம்பித்தது லாக்டவுனில் இருக்கும்போது. இப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ வீடியோஸ் பண்ண முடியல. இப்போ 10th லீவில் என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் இன்னமும் அவேர்னஸ் பண்ணி போடுவேன். நானும் என் தம்பி, என் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போடுவேன். தேங்க்யூ. நன்றி. இப்போது சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் நேரம். கண்களுக்கு குளிரூட்டிய பரத கலைஞர்களை சிறப்பு விருந்தினரை அழைக்கிறேன்.
ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க், RGNIYD அவர்களை சிறப்பு செய்ய நந்தினி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் முத்தம்மா IAS அரசு செயலர் மற்றும் தொழிலாளர் ஆணையம் அவர்களை சிறப்பு செய்ய யுவயாழினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறிது நேரம் உரையாட அழைக்கிறோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் நிறுவனத்தை சார்ந்த அனைத்து தம்பி தங்கைகளுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள், தன்னார்வ நிறுவனங்களை சார்ந்த உறுப்பினர்கள், மீடியா நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி TYCLனுடைய இந்த சைல்ட் லீடர் அவார்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு 3வது முறையாக பங்கேற்றுக் கொள்கிறேன். இவங்களுடைய முதல் ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஐ வாஸ் தேர் வித் தெம் அண்ட் ஐ சி முதல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2015 சுரேஷ். ஸோ 2015 முதல்ல இந்த சைல்ட் லீடர் அவார்ட்ஸை வந்து இன்ஸ்டியூட் பண்ணாங்க TYCL. அந்த ஃபங்க்ஷன் வந்து பாரதாசன் காலேஜில் நடந்தது. அடுத்த வருடத்திற்கான ஃபங்க்ஷன் வந்து இதே கம்பன் கலையரங்கத்தில் இருந்தது. அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது நடந்து ஒரு 7 வருடம் இருக்கும். 7 வருடமாக பணி இடமாற்றம் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டு இப்போ தான் புதுவைக்கு வந்தபோது இவர்கள் அழைத்த போது என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. இப்போ இந்த விழாவை வந்து பார்க்கும்பொழுது தே ஹவ் க்ரோன் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த நிறுவனமானது மிக மிக அருமையாக மிக உயர்ந்த நிலையில் வந்து அவங்க இப்போ வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க சுகந்தி யாழினிலாம் பேசும்போது சொன்ன மாதிரி யுவனுடைய கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு NGOக்கு ஒரு இளைஞர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு புதுவையில் கிடைச்சிருக்குன்னா அது TYCLக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது மிக மிக பெருமையான விஷயமாக இருக்கிறது. அதெல்லாம் அது வந்து TYCLனுடைய வெற்றி குறிப்பதாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது எப்பயுமே தே செட் எ டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் லீடர்ஷிப். எப்பயுமே எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு 10-15,000 கொடுத்து ஒரு நம்ம எம்சின்னு சொல்லுவோம், ஹூ இஸ் தி கோஆர்டினேட்டர் ஆஃப் தி ஈவெண்ட் ஒருத்தர் வச்சுருப்போம். அப்புறம் பயங்கரமாக பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ஒரு இன்க்ளூசிவ்னஸை பற்றி எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்பெஷல் பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. அவங்களுக்கு எப்படி நம்ம பேசுறது ரீச் ஆகும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே இருக்காது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் பீப்புளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கும் இருக்க மாதிரியான ஒரு புது நுண்ணிய விஷயங்களை கூட மிக அழகாக செய்யக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் லீடர்ஷிப்பே அவங்க இவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரியில். தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் முறை ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ பங்கேற்றப்போ இந்த 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 என்டையர் ஃபங்க்ஷனே யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியான சின்ன குழந்தைகள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, யூத்து தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதற்கு அந்த நிறுவனத்தை வழிநடத்தி சொல்லக்கூடிய அப்போது வந்து சிவமதி அழகன் அவர்கள் வந்து இங்கே இருந்திருந்தார். சுரேஷ் வாஸ் ஆல்சோ தேர். அவங்க எப்பயுமே ஸ்டேஜுக்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க, எப்பயுமே ஸ்டேஜுக்கு வரவே மாட்டாங்க. தே ஆல்வேஸ் லீடருடைய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்தவர்களை வந்து அவர்களை வந்து முன்னுதாரணமாக அவர்களை முன்னே செல்ல விட்டு பார்ப்பது தான் வந்து ஒரு லீடருக்கான அழகு. அந்த மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் ஆஃப் லீடர்ஷிப்பை இந்த நிறுவனத்துக்குள்ளேயும் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய TYCLனுடைய இந்த விழாவில் வந்து நான் பங்கேற்றுக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஸோ இந்த விழாவுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து ஒரு அரசு விழா கிடையாது, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த விழாவிற்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மகாஸ்வேதா தேவியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய தன்னார்வ நிறுவனங்களை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, காலேஜினுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்கீங்க, இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் வித்யாராம்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மற்றும் பலர் வந்திருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் மகாஸ்வேதா தேவியை பற்றி தெரியும். ஷி வாஸ் ஒன் ஆஃப் த சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ரமன் மகசேசே அவார்டு வாங்கின, ஒரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் என்று சொல்லலாம். ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு கதை ஒன்று இருக்கிறது, வை கேர்ள் என்று சொல்வார்கள். அந்த கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிகவும் பின்தங்கிய ட்ரைபல் வில்லேஜ், பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்கு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய ஒரு பேக்வேர்டான ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு 8 வயது பெண் இருக்கா. அவளோட பேர் வந்து மொய்னா அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு எப்பயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ்னால, பேக்வேர்டான வில்லேஜ்னால விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்கள் கூட இல்லாத ஒரு லேண்ட்லெஸ்ஸான பீப்புளாக அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு முதலாளிகளாக இருக்கக்கூடிய, நிறைய நிலங்களை வைத்திருக்கக்கூடிய நில ஜமீன்தார்களுடைய வீட்டில் தான் போய் மொய்னா வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த பெண் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு சொன்னால் கூட எப்பயுமே அதை குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாள், அதை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாள். ஸோ ஒரு முறை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவளுடைய ஒரு தம்பி மற்றும் மொய்னா, இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் மொய்னா வந்து அந்த நில ஜமீன்தாரோடைய வீட்டுக்கு சென்று வேலை செய்தால் ஒழிய அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து சாப்பிடுவதற்கான அல்லது அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமே இல்லாத ஒரு குடும்பமாக அது இருக்கிறது. அப்போ மொய்னாவோட அம்மா ஒரு நாள் என்ன சொல்றாங்க, ஒரு நாள் இந்த அரிசியை வந்து புடைத்து கொண்டே, அந்த அரிசியை கிளீன் பண்ணிக்கொண்டே அவங்க வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நீ வந்து உன்னுடைய பாபு கிட்ட போய் சொல்லு, உன்னுடைய மாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, இந்த அரிசி எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த பெண் கிட்ட. அப்போ மொய்னா என்ன சொல்றா அப்படின்னு பாரு, நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏன்னா இது என்னுடைய உழைப்பால் நமக்கு கொடுத்த அரிசி, நான் அவர் வீட்டில் வேலை செய்யறதுனால எனக்கு கொடுத்த அரிசி, அதனால நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்றான், அந்த சின்ன வயசு குழந்தை அப்படி சொல்றான். ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய அந்த கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்கூல், ஒரு சமிதி ஸ்கூல் என்று சொல்லுவோம், அந்த ஸ்கூல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பள்ளி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அந்த பள்ளியினுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணி நேரம் வரைக்கும், 11 மணி வரைக்கும் தான் அந்த பள்ளி வந்து செயல்படக்கூடிய நேரம். அப்போ அவளோட டீச்சர் கிட்ட போய், அவருடைய ஆசிரியர் கிட்ட போய் மொய்னா வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ஸ்கூலை வந்து 9 to 11 வைக்கிறீங்க, அப்பொழுதெல்லாம் நான் ஆடு மேய்க்க செல்ல வேண்டும், நான் ஆடு மேய்க்க சென்று விட்டேன் என்று சொன்னால் இந்த பள்ளிக்கு வந்து யார் வருவார்கள், நாங்கள் எல்லா குழந்தைகளும், எங்கள் கிராமத்தை சார்ந்த அனைத்து குழந்தைகளும் வந்து நாங்கள் வந்து ஆடுகளை மேய்க்க சென்று விடுவோம், அப்பொழுது உங்கள் பள்ளியில் வந்து யார் படிப்பார்கள் அப்படின்னு அந்த கேள்வி அவ கேட்குறா. கேட்ட உடனே அப்போதான் அந்த சமிதி டீச்சருக்கு புரியுது, யாருமே வராத அந்த ஸ்கூலை வந்து நடத்தி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளியினுடைய நேரத்தை மாற்றுகிறார். இனிமேக்கு பள்ளி வந்து ஈவினிங்கில் சாயங்காலத்தில் 4 மணியிலேருந்து அந்த பள்ளி வந்து திறக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த பள்ளியில் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை மொய்னாவால் உருவாகிறது. அப்போ மொய்னா அந்த ஸ்கூலுக்கு போன பிறகு அவளுடைய அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்டிங்ஸ் எப்பயுமே அவளுடைய இருக்குது. அவள் கற்ற பாடங்களை எல்லாம் தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் இப்படியே காலம் சென்று கொண்ட பொழுது ஒரு நாள் அந்த மொய்னா அந்த சமிதி ஸ்கூலுடைய டீச்சராகவும் ஆகிறார். இப்படியாக அந்த கதை சொல்கிறது. இந்த கதை ஒரு நாள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மகாஸ்வேதா தேவி அங்கு சென்றபோது அந்த ஆத்தர் ஆஃப் த ஸ்டோரி என்ன பண்றாங்க, அந்த ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மொய்னா வந்து கேட்குறாங்க, என்ன ஸ்டோரி எழுதிட்டு இருக்கீங்க, என்ன கதை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆத்தர் சொல்றாங்க, அந்த கதையை எழுதினவர்கள் சொல்கிறார்கள், உன்னை பற்றிய கதையை நான் எழுதுகிறேன், ஏன்னா நீ தான் என்னை இன்ஸ்பயர் பண்ண, அதனால உன்னை பற்றிய ஸ்டோரியை தான் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தட் இஸ் வை த ஸ்டோரி இஸ் கால்ட் அஸ் வை கேர்ள். எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தை, அந்த மிகவும்
பிற்படுத்தப்பட்ட அந்த கிராமத்தில் அந்த பள்ளியை திறப்பதற்காக ஒரு காரணியாக இருந்த ஒரு குழந்தை தான் அந்த ஸ்டோரியினுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அந்த ரமன் மகசேசே அவார்டு வாங்கின அந்த ஆத்தர் சொல்றாங்க. அது போல இந்த விழாவானது ஏதோ நான் பங்கேற்றுக் கொள்வதற்காக வந்த விழா அல்ல, மாறாக உங்களை எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவிற்கு நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்கள் பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் நான் பங்கேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எரிக் எரிசன் அவார்டு வாங்கின பிரதீக் சொல்லும் பொழுது ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். அவர் இங்க உட்காந்துக்கிட்டு நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. வாட் ஹி said was, என்ன சொன்னார் அவர், என்னை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையினுடைய அந்த இன்ஸ்டிக்டை நான் பார்க்குறேன். அதை பாராட்டாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அதே மாதிரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி அவார்டு வாங்கின அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறோம், கலைச்செல்வன் மற்றும் அவர்களுடைய ஃபேமிலியை நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு குழந்தைகளை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி அவங்கள வழி நடத்தணும். ஈவன் பேரிடர் காலங்களில் கூட ஒரு குழந்தையை சமூக நலத்திற்காக எப்படி நம்மால் நல்வழிப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பெற்றோர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனால் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் விடைபெறுவதற்கு முன்னால் உங்களிடையே சில செய்திகளையும் சொல்லி விடைபெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ சமீப காலமாக 2 வாரமாக நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின் சர்மா அவர்களை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய முக்கியமான ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில். லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடராக இருக்கணும், ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரசினுடைய ஒரு துறையினுடைய ஹெட்டாக தான் இருக்கணும், அதனுடைய தலைவராக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தலைமை பண்புகளை எக்ஸிபிட் பண்ணணும்னு அப்படி இருக்கும். யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் தலைமை பண்புகளை, உங்கள் பெயர் தான் அதற்கு இருக்க வேண்டும் என்று இல்லாமல் உங்களுடைய தலைமை பண்புகளை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டும், அதனை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். லீடர்ஷிப் வித் நோ டைட்டில். அதாவது ஒரு லீடருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, somebody who brilliantly works and who masterfully behaves. இதுல 2 விஷயத்த சொல்றாங்க. somebody who brilliantly works and who masterfully behaves. ஒர்க்குக்கும் பிஹேவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சில குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம், நல்லா பிரில்லியண்டா படிப்பாங்க, பயங்கரமா வேலை செய்வாங்க, ஆனா அவங்களோட ஆட்டிடியூட்ல ப்ராப்ளம் இருக்கும். சில குழந்தைக்கு ஆட்டிடியூட் பயங்கரமா இருக்கும், ஆனா ஒர்க்கை சீரியஸா எடுத்துக்க பண்ண மாட்டாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இது 2ம் கலந்த ஒருத்தர் தான் தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய நபராக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தினுடைய பொருளாக இருக்கிறது. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு லீடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராபின் சர்மாவுடைய புத்தகங்களை படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய அக்ரோனிம்ஸ் அவர் யூஸ் பண்ணுவார். அக்ரோனிம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவார். அந்த அக்ரோனிம்ஸ் மூலமா ஒரு மேத்தமெட்டிக்கல் அல்லது ஒரு சயின்டிபிக் பிரின்சிபல் ஆஃப் சக்சஸ் எப்பயுமே அவருடைய புத்தகங்கள்ல அவர் சொல்றது உண்டு. அதே போல இந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்னா அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இமேஜ் மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMAGE அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, I அப்படின்னா இனோவேஷன் இருக்கணும், M மீன்ஸ் மாஸ்டரி இருக்கணும், 3rd இஸ் ஆத்தென்டிசிட்டி இருக்கணும், 3வது கட்ஸ் இருக்கணும், E எத்திக்ஸ் இருக்கணும். இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ஸோட உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனோவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது 2009ஆவது ஆண்டில் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணோம். அப்போ லைஃபினுடைய 2வது வயது, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு கனவு இருந்தது. என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான் இருந்தது. ஸோ அந்த கனவு தான் இட் டிரைவ்டு மீ டு 2009 IAS ஆஃபீஸர் ஆகிற வரைக்கும் அந்த கனவு அப்படியே பயங்கரமாக என்னை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் 2009க்கு அப்புறம் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபீல், என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2009க்கு முன்னாடி வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருந்ததா அல்லது 2009க்கு அப்புறம் இருக்குதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா,
என்னை பொறுத்தவரை 2009க்கு முன்னாடி இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக கடினமான ஒரு வாழ்க்கையாக நான் நினைக்கிறேன். ஏன் கடினம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் மிக கடினமாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் கடினமா இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நேற்றைய விட இன்று எப்படி நம்ம பெஸ்டா பண்ணலாம், இன்றைய விட நாளைக்கு எப்படி பெஸ்டா பண்ணலாம், இந்த கான்ஸ்டன்டான இந்த தாட்டும் இந்த திங்கிங்கும் இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் மீ கிரேசி. ஸோ அந்த ஒரு இனோவேட்டிவ்னஸ் எந்த பண்ணாலும், இப்போ எரிக் எரிக்சன் அவார்டு வாங்கின பிருத்விக், ஸோ இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவர் ஒன்று பண்ணியிருப்பார், நாளைக்கு அதை விட பெட்டரா பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் அதை விட பெட்டரா பண்ணணும். இது ஒரு வருஷம் கழிச்சு இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் ரொம்ப வேகமா போகணும். ஸோ அதுதான் அந்த இனோவேட்டிவ்னஸ். அந்த இனோவேட்டிவ்னஸ் எந்த லீடர் கிட்ட இருக்கோ அந்த லீடர் எப்பயுமே சமுதாயத்தினுடைய லீடராக அவர் எப்பொழுதுமே இருப்பார். இப்போ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கே பார்த்தாலும் புதுவையினுடைய அனைத்து மூலைகளிலும் G20 போஸ்டர்ஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த G20 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்மளுடைய ஸ்டேட்டிலே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ இன்ஸ்டிடியூட் விச் இஸ் கால்ட் அஸ் த வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய அவங்க என்ன இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தபோது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மலேரியா டெங்குவெல்லாம் காஸ் பண்ணுறது வந்து அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ், கொசுக்கள் தான். அப்போ இந்த கொசுக்களுக்கு என்ன உணவு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹியூமன் பிளட், நம்மளுடைய ரத்தம் தான் வந்து மனித ரத்தம் தான் அதுகளுடைய ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து திங்க் பண்ணுறாங்க, இது எப்படி நம்ம வந்து இது எப்படி இந்த கொசுக்கள் வந்து ஏன் மனிதனை தான் கடிக்க வேண்டும், அவங்களுக்கு ஏன் வந்து ஹியூமன் பிளட்டு தான் வந்து ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீடை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபீட் என்னன்னா அதுக்கு ரத்தம் தேவைப்படாது, ஹியூமன் பிளட்டு தேவைப்படாது, மாறாக இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீடை வந்து இந்த மஸ்கிட்டோஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களை வந்து கடிக்காது. இந்த மாதிரி பாத் பிரேக்கிங்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ லீடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ்னஸ். செகண்ட் வந்து மாஸ்ட்ரி. மாஸ்ட்ரினா எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில பெஸ்டா பண்றது அப்படிங்கிறது தான் மாஸ்ட்ரி. என்னுடைய இந்த உரையினுடைய மிக முத்தாய்ப்பான விஷயமாக நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்ட்ரி பற்றி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ராபின் சர்மா வந்து நிறைய அக்ரோனிம்ஸை வந்து யூஸ் பண்ணுவார். அது போல அவர் சொல்லக்கூடிய ஒரு அக்ரோனிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIW. BIW என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் இன் வேர்ல்ட். உலகம் சுருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப நான் ஏதாவது ஒரு விஷயம் படிப்பேன், நீங்க எல்லாருமே நிறைய சைல்ட் லீடர்ஸ் இருக்கீங்க, அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் குழந்தை ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அந்த விஷயம் புதுவைக்குள்ளார மட்டும் இருக்க போறது இல்ல, இது விரிந்த தமிழகம், இந்தியா மற்றும் உலகளாவிய வகையில் அது பரவ போகுது. கூட கேட்டிருப்பீங்க கலைச்செல்வன் அவர்களுடைய ஃபேமிலி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, அவங்களோட வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு, பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சது, புதுவை தாண்டி அது போச்சு அப்படின்னு சொல்லும்போது எந்த குவாலிட்டி எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த விஷயத்தில் பெஸ்ட் இன் வேர்ல்டா எப்படி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். The third one is authenticity. Image சொன்னதுல innovation, mastery, authenticity அப்படின்னு சொல்றோம். authenticity-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீடர் ஆத்தென்டிக்கா இருக்காரோ, ட்ரூத்ஃபுல்லா இருக்காரோ, உண்மையாக இருக்கிறாரோ அந்த லீடர் பின்னாடி மக்கள் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ட்ரூத்ஃபுல்லான லீடராகவும் நாம் இருக்க வேண்டும். நாலாவது விஷயம் கட்ஸ், அந்த கரேஜ். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பல விதமான நூற்றுக்கணக்கான ஐடியாஸ் இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து அந்த துணிவு இருக்கிறதோ அந்த ஐடியாவை வந்து ஒரு ஆக்ஷனா மாற்றுவதற்கான துணிவு யாரிடம் இருக்கிறதோ அவரே வந்து தலைவராக ஆகிறார். ஐந்தாவது விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன், தட் இஸ் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா எது செய்தாலும் அது சரியானதாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம பண்ண ஒரு விஷயம், இவங்க பண்ண அந்த வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ என்ன ஆச்சு, இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு த பீப்புள், மக்களுக்கு அது உதவியாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுதான் they say that excellence with honor is more important. இப்போ கூட பார்த்திருப்பீங்க நியூசிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஸோ மிஸ்டர் ஆடன் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு பாப்புலரான லீடர். ஏன் பாப்புலரான லீடர், கோவிட் பத்தி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நியூசிலாந்துங்கிறது ஒரு ஐலண்ட் நேஷன், ஒரு 50 lakh பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து there was a female prime minister, ஒரு woman prime minister இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ஆடன்ட். மிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில அந்த உமன் லீடர் அந்த
பிரைம் மினிஸ்டர் வந்து மிக அழகான முறையில் மிக மனித நேயத்தோடு அவங்க வந்து கோவிட்டை வந்து மேனேஜ் பண்ணாங்க. எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஐலண்ட் நேஷன்னால எப்போ கோவிட்னுடைய முதல் கேஸ் அவங்க நாட்டுக்குள் நுழைய ஆரம்பித்ததோ, ஷி க்ளோஸ் டவுன் ஆல் த பார்டர்ஸ். கண்ட்ரியினுடைய எல்லா பார்டர்ஸையும் மூடிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. கொரோனாவை அவர்கள் நாட்டிற்குள் நுழையவே முடியாத அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் எடுத்தார். ஸோ அதனால உலகளாவிய அளவில் மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்த அவங்க கடந்த வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்லேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திஸ் ஃப்ரேஸ் வாஸ் அந்த சமயத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் வந்து மிக மிக பாப்புலராக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் இன் த டேங்க் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னா, என்னால் இந்த வேலையை இனி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் என்னிடம் இல்லை, என்னிடம் டைம் இல்லை, என்னோட ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பதவியில் மிக உச்சத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு 42 வயது பெண்மணி, புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி, என்னால் இந்த வேலைக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு பதவி விலகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எத்திக்ஸ். தான் செய்யக்கூடிய வேலையில் எது கரெக்ட் எது தப்பு, நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இது சரியா தவறா என்பதை உணர்ந்த பின்பே செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த இமேஜ் கான்செப்டை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு ஷேர் செய்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்க நான் நினைக்கிறேன். ஒரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி, எங்களோட பாஸ் வந்து சொன்னார், நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒர்க் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் பிளானை வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கவர்மெண்ட்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஃபைனான்சியல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீங்களோ அது எல்லாமே வந்து செய்வதற்கான சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் இருக்காது. அல்லது எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்யக்கூடிய நிலைமை வந்து பாசிபிளாக இருக்காது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், அந்த லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும், அந்த 10% மட்டும் ஆட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான ஒர்க் பிளானை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். தட் இஸ் கால்ட் as தி பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். எது மிக எளிதான வழியோ அதை வந்து பிடித்து கொண்டு சொல்வது தான் பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இருக்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரிக் என்கிற பெரிய கம்பெனியை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனுடைய சேர்மன் வந்து ஜான் வெல்ச் அப்படிங்கிறவர் 1982 மற்றும் 1982 2001 ஆண்டு வரைக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய சேர்மனாக அவர் இருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாருன்னா, என்ன இது, நம்ம எம்ப்ளாயீஸ் ஏற்கனவே நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இதை விட பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பார்வை ஜப்பானை நோக்கி செல்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து இதே ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய ஒரு கிளை நிறுவனம் வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த கிளை நிறுவனத்துடைய ஒரு தலைவராக மிகாவா என்பவர் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த சேர்மன் வந்து போய் கேட்கிறார், நீங்க எப்படி உங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து இவ்வளவு பெஸ்டா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மிகாவா ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோக்கியோவினுடைய புல்லட் ட்ரெயின் பத்தி சொல்றார். இப்போ டோக்கியோவினுடைய புல்லட் ட்ரெயின் எப்ப இந்த உலகினுடைய மிக தி ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க், உலகத்தினுடைய மிக ஸ்பீட், அதாவது உலகத்தினுடைய முதல் மெட்ரோ என்று சொல்லலாம். முதல் மெட்ரோ எங்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்தது. 1964 வந்து அந்த மெட்ரோவை இயக்குறாங்க. அது எந்த சிட்டிஸ்க்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ மற்றும் ஒசாகாக்கு இடையில ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த 2 நகரங்களை வந்து 2-3 மணி நேரங்கள்ல வந்து இணைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த புல்லட் ட்ரெயின் கான்செப்டே வருது. அப்போ என்ன அந்த கதை, என்ன அந்த இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பானுடைய பொலிட்டிக்கல் கிளாஸ் என்ன பண்றாங்க, ஜப்பானுடைய ரயில்வே ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்தியாவில் வந்து டெல்லி வந்து இட் இஸ் த கேபிட்டல், தி பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி, அதே மும்பை வந்து ஃபைனான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும்
டோக்கியோங்கிறது பொலிட்டிக்கல் கேபிட்டல், ஒசாகாங்கிறது ஃபைனான்சியல் கேபிட்டல். இது இரண்டுத்திற்குமான இந்த தூரம் வந்து 1000 கிலோமீட்டர் இருக்கு. பல மலைகளை தாண்டி போக வேண்டி இருக்கு. அப்போ மலைகளை தாண்டி போகணும்னா இது ரெண்டுத்துக்கும் டிராவல் பண்ணணும்னா பல மணி நேரம் ஆகிறது. இந்த நேரத்தை குறைக்க வேண்டும், அதுக்கு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கிளாஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய என்ஜினியர்ஸ்க்கு சொல்றாங்க. என்ஜினியர்ஸ் யோசிக்கிறாங்க. என்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இதை வந்து நான் வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்பீடுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் per hour இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா எங்களால முடியும். ஸோ அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஜின்ஸோடைய ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இது வந்து 10 கிலோமீட்டர் per hour இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்றாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 10 கிலோமீட்டர் per hour வேண்டாம், எனக்கு 200 கிலோமீட்டர் per hour போகக்கூடிய வண்டிகளை, அத்தனை ஸ்பீடு இருக்கக்கூடிய ட்ரெயினை வந்து நீங்கள் வந்து டிசைன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை வந்து அவருடைய என்ஜினியர்ஸ்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ என்ஜினியர்ஸ் வந்து அதை ரீதிங்க் பண்றாங்க, கம்ப்ளீட்டா நியூவா திங்க் பண்றாங்க. அப்போ அந்த அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி சொன்னோன்னே அவங்க நினைக்கிறாங்க, இது என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வர மாதிரி சொல்றாங்களே, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்க தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்றாங்க. ஃப்ரம் 10 கிலோமீட்டர் per hour இருக்கிற அந்த இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய எல்லா ரயில்வே லைன்ஸையே சேஞ்ச் பண்றாங்க. இருக்கிற ரயில்வே லைன்ஸ்ல அவங்க ஓடல, ரயில்வே லைன்ஸினுடைய வித் ஹைட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மலைகளை குடைந்து அதுல வந்து டனல்ஸ் போட்டு இந்த புதிய ஏரோடைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணி பயங்கரமான லைட் வெயிட் இருக்கக்கூடிய ட்ரெயின்களை அவர்கள் டிசைன் செய்கிறார்கள். டிசைன் செய்து 1964 வந்து உலகத்தினுடைய முதல் புல்லட் ட்ரெயினை வந்து ஜப்பான் நகரம் வந்து இனாகிரேட் பண்ணுது. இதனுடைய என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கின்ற நிலைமையிலிருந்து இன்னையிலிருந்து நான் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களோ அதை 1 வருஷத்துல பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். திஸ் இஸ் கால்ட் அ ஷின்கான்சன் எஃபெக்ட், அதாவது புல்லட் ட்ரெயின் எஃபெக்ட், புல்லட் ட்ரெயின் திங்கிங் சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறத ஒரே வருஷத்துல செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருப்பார்கள், தலைவர்களாக மதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் விருதுகள் 2022 முன்னிட்டு நடத்தப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் சில்ட்ரன் கிரியேட்டத்தான் போட்டி வெற்றியாளர்களை சிறப்பிக்கும் நேரம். சிறப்பு விருந்தினரோடு இணைந்து பரிசினை வழங்க கிரியேட்டத்தான் நடுவர் குழுவை சார்ந்த டாக்டர் கிறிஸ்டினா ரவி, ரிசர்ச்சர் அண்ட் ஆர்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டேட்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு: ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிருஷ்ணா சாய், செகண்ட் பிரைஸ் அனன்யா, தேர்ட் பிரைஸ் ஆதிரை.
நன்றி. டாக்டர் கிறிஸ்டினா ரவி அவர்களை மேடையில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கிறிஸ்டினா ரவி அவர்களை சிறப்பு செய்ய சந்துரு வாலண்டியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.